சீரியல் ஆக்ட்ரஸ் ரச்சிதா மகாலட்சுமி எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பர்த்டேவை முன்னிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நானே சொல்கிறேன். அதாவது ரச்சிதா மகாலட்சுமி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ். அதாவது சரவண மீனாட்சி அப்படின்ற சீரியலில் நடித்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பிரிவோம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சீரியலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க நடித்தாலே அந்த சீரியல் பயங்கரமான ஹிட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ரீசெண்டாக பிக் பாஸ் போயிட்டு வந்திருந்தாங்க. 90 நாளைக்கு மேலே போய் சூப்பராக இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்களோட பர்த்டே 33வது பர்த்டேவை செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் எனக்கு 33 வயசு ஆகுது, என்னோடய வீட்டுக்கு 1 வயசு ஆகுது அப்படின்னு. ஏன்னா சொந்தமாக வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்னும், இந்த வீடு வாங்கி 1 வருஷம் ஆச்சு. என்னோடய அமைதி எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த வீட்டுக்கு வந்தால் நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன், அமைதியாக இருப்பேன். நானும் என்னோடய ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கிளாஸை கையில் வச்சுருக்கிற மாதிரியான ஃபோட்டோவெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர் சாரியில் பயங்கர அடோரபுளாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம க்யூட்டாக இருந்தாங்க நம்ம ரச்சிதா. அண்ட் ரீசெண்டாக வேறு லாங்குவேஜில் கூட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே சூப்பர் ஹிட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ரச்சிதா மகாலட்சுமி அவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம்.